பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து விட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு. யார் சொல்றது இந்த குற்றச்சாட்டை? எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேறும் பொழுது எம்ஜிஆரை பார்த்து ஈவேரா தலையிட்டு பேசினாரா பேசலையா? எனக்கு பதில் சொல்லணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது சொன்ன தீய சக்தி யார் எனக்கு தெரியாது. நான் படிக்கலை, நான் படியாதவங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், அன்னைக்கு எதுக்காக அப்பாலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே டிகே, ஈவேரா எதுக்கு தலையிட்டார்? அது நியாயம்னா நாங்கள் எது பண்ணாலும் நியாயம், சரிதானே? நான் ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லை. உங்களோட கற்பனை குதிரைகளை நீங்கள் செத்த பொறுங்க. உங்கள் கற்பனை குதிரைகளை அறிவாலய ஆர்வலர்கள், நான் போன தடவை சொன்னேன், வேறு வார்த்தை எல்லாம் உங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால பயன்படுத்த மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், அப்படி பேசின அறிவிலியை நான் கேட்கிறேன். யார் பேசினேன் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ என்ன விச் ஸ்டூபிட் பர்சன் டாக் தட். ஆனால் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவர். அதே மாதிரியாக ஆயிட்டு குருமூர்த்தி அவர்களும் பல ஆண்டுகளாக அவருக்கு நண்பர். அவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததில் என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது. அதனால் அதை பற்றி ஏன் நாம் டிஸ்கஸ் பண்ணணும்? டூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் மெட், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? இந்த அறிவாலயத்தில் போய் கேட்கணுமா என்ன? இந்த இந்து விரோத தீய சக்திகள்கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா? நான் கேட்குறேன், பிஜேபியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர், மத்திய உள்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவோடு கூட்டணி அறிவித்தா 6 மணி நேரத்துக்குள்ளே எதுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழியை அலறணும்? ஏன் அலறினீங்க? நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி வெளில போனப்போ அப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னார்ல. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஊடக நண்பர்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு. சொன்னார்ல. சரி, 2016 இந்த திருமாவளவன் எங்கே இருந்தார்? உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினார்? இந்த கம்யூனிஸ்டுகள் எங்கே இருந்தாங்க? உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினாங்க? அப்படி இருக்கச்ச வெக்கமே இல்லாமல் திருமாவளவனோடு கம்யூனிஸ்டுகளோடு திமுக கூட்டணி வைக்கலாம்னா பிஜேபி கூட்டணியை கொஸ்டின் பண்ண ஹூ ஆர் யூ? எதுக்கு பேசுகிறீங்க? என்ன காரணம்? தோல்வி ஜுரம் கப்பிக்கொண்டது 6 மணி நேரத்தில், அதனால பேசுனீங்க. இல்லைன்னா பேசுறது இன்னும் யார் யாரோட போனால் என்ன? ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதே காங்கிரஸ் உங்களை விட்டு வெளில போயிருந்தது, திருப்பி வந்தது. இந்த இது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா, இந்த விசிகான்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த கட்சி வெளியில் போச்சு, திருப்பி வந்தது. கம்யூனிஸ்டுகளை 25 கோடி கொடுத்து வாங்கினீங்க, அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்க 25 கோடி. இன்னுமா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கான். அதனால தான் அங்கங்கே கொடியை கட்டின்னு இருக்காங்க. அதனால் இதை ஏன் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க? யார் யாரோட கூட்டணி நினச்சா ஒய் ஷுட் யூ பாதர்? காரணம் என்ன? தோல்வி பயம். அமித்ஷாஜி வந்து பேசிட்டு டெல்லி போய் இறங்கலை, அதுக்குள்ளே கனிமொழி கதறல். அதனால் சொல்கிறேன், நான் அனாவசியமாக யாரும் இதை பற்றிலாம் பேச வேண்டும். யார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு கே ஷா கவர்னராக இருந்தப்போ தான் உங்கள் தகப்பனார் டிஸ்மிஸ் ஆனார். 76 பிப்ரவரியில் கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணது யார்? யாரோட அறிக்கை? ஷா, கே ஷா. அது கூட தெரியலை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர் துண்டு சீட்டில் அதை எழுதி கொடுக்கல, அவ்வளோதான் பிரச்சனை. தப்பு இவர்கிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கிட்ட தப்பே கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க அதை எழுதி கொடுக்கணும்ல, அதை எழுதி கொடுக்கல. அதனால் அவங்க என்ன ஷா வந்தாலும்னு பேசியிருக்கார். ஆனால் நான் சொல்கிறேன், கருணாநிதி மட்டும் எம்எல்ஏயா ஜெயிச்சு சட்டமன்றத்திற்குள்ளே போகிறதுக்கு பயந்துகிண்டு தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது இந்த தமிழக சரித்திரத்தில் ஒரு அங்கமாக இருக்குது. உண்டு தானே? நான் ஒன்றும் இல்லாத சொல்லலை. அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு, அதை ராஜினாமா பண்ணுறாரு. அப்புறம் செல்வராஜன் ஒருத்தர் நிறுத்தி
அதை தோஜிக்கிறாங்க. அப்போ கவுண்டர்மேன் எக்மோரில் வந்து இடைத்தேர்தல் நடக்குது. அதில் பரிதி இளம்வழுதி அந்த 2 பேர் தான் அப்போ சட்டமன்றத்திலேயே மெம்பர்ஸ். அதனால் தமிழகத்தினுடைய சரித்திரமே இவருக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மறந்து போயிடுது. வெறும்னு உங்கள் தகப்பனார் மட்டும் ஜெயித்தார், உங்கள் கட்சியில் வேறு ஒருத்தரும் ஜெயிக்கலை. அதையும் உள்ளே போக பயந்துக்கிண்டு, ஏன்னா அப்போ வந்து 20-25 பெண் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தாங்க. அதை பார்த்து பயந்துக்கிண்டு, ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணவங்க, திராவிட முன்னேற்ற கழகம் மேடம் ஜெயலலிதாவை சேலையை பிடிச்சி இழுத்த தீய சக்திகள், அரகண்ட், ஆன்டி உமன். அதனால் அவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருந்ததுனால கருணாநிதி அவர்கள் உள்ளே போக பயந்து கொண்டு ராஜினாமா செய்தார். என்ன வேறு எந்த கம்பல்ஷனும் இல்லை, அவர் ஏன் ராஜினாமா பண்ணணும்? அதனால் நன்றி. சென்ற முறை உள்துறை அமைச்சர் வந்தபோது அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சுட்டு போனாரு. நாளை உள்துறை அமைச்சர் வரையில வேற இந்த கூட்டணிக்கு, உங்க கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழகத்துல? தமிழக அரசியல் மாற்றம் இருக்குமா? எப்பொழுதுமே அமித்ஷாஜி வந்தால் மாற்றத்துக்கு தான் வருவார். என்ன மாதிரி சற்று இருங்க சொல்கிறேன் நான். ஆனால் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா இல்லை இல்லை எதா இருந்தாலும் ஆல் இண்டியாவிலேருந்து எங்களுக்கு என்ன குறிப்பு வருதோ அதுபடி போனதான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்தார். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே வந்தது. அதை மறுநாளே உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன் நான். என்ன, நன்றி. இருங்க, யாராவது ஒருத்தராக கேட்கணும். முதல் அவருக்கா உங்களுக்கா? நான் சொல்கிறேன், முதல் கமலஹாசன் டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம். இட் இஸ் ஈஸி டு டிஸ்போஸ். அதாவது வெட்கங்கெட்ட நபர். ஏன்னு சொன்னால், கமலஹாசன் என்ன பண்ணார் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. ஊடக நண்பர்களுக்கு இன்னும் நல்ல பசுமரத்தாணி போல் பதிந்தது. காரணம், டார்ச் லைட்டால் டிவியை உடைச்சாரா? ஏன் இலவசத்தை எதுக்குறாராம், ஊழலை எதுக்குறாராம். என் வாழ்நாளில் ஒரு நாளும் திமுகவோட போக மாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட வாங்கலை. அது என்ன மானியமா? சரி, என்ன அந்த கட்சி சட்டமன்றத்துலேயும் அது நிற்குமா தெரியாது. தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிறதுக்காக வெக்கம் இல்லாமல் டார்ச் லைட்டை கொண்டே அடமானம் வச்சவரை பற்றி நீங்கள் கேட்குறதும் அனாவசியம். அதுக்கு நான் பதில் சொல்கிறதும் அனாவசியம். ஏன் யாராவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, அது அடிஷன். சரி, தட் இஸ் அன் அடிஷன். அதனால் யாருமே வந்து நாங்கள் ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு நானும் நிற்கவே மாட்டேன்னு சொன்னீங்களே. நான் எதிர்பார்க்குற சீட்டுங்கிறீங்க, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. மிகப்பெரிய நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு வருந்தத்தக்க சம்பவம். 11 உயிர்கள் பலியாகி இருப்பது வருந்தத்தக்க விஷயம். அது மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம். அது இல்லை, நிச்சயம் என்ன அதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அதுக்கு அவர் வந்து இன்ஸ்டியூட்டட் அண்ட் என்கொயரி, அது சரியாக தான் இருக்காங்கிறத அங்கே இருக்கிற எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கண்காணிக்கும். நன்றி. அதை சொல்லலை. இல்லை, நான் என்ன, ஏற்கனவே அவர் என்ன எதிர்பார்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு நடக்குமான்னா எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. என்ன, நான் எப்போவுமே ஐ ஆம் தி டிசிப்ளின்டு சோல்ஜர் ஆஃப் தி பார்ட்டி. நாளைக்கு என் லீடர்ஷிப்பு இல்லை, நாளைக்கு எனக்கு அதான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்குள்ளே அவசரப்பட்டீங்க. எனக்கு என்னையை பற்றிய எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கட்சி என்ன கட்டளை இடுகிறதோ அதை செய்வேன்.